இந்த மாநில பொதுக்குழுவில் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் 483 பேர் இதில் பங்கேற்று இந்த கூட்டத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு தருணத்தில் கூட்டப்பட்டிருக்கிற பொதுக்குழு ஆகும். இதில் கலந்து கொண்ட அத்தனை பேர் முன்னால் 14 முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி அதனுடைய நகல்களை உங்கள் கையிலே அருமை ஊட்டக பத்திரிகை துறை சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் இந்த ஆண்டு கேரள மாநிலம், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களிலே நடந்த தேர்தல்களில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் கேரளாவிலே 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 22 தொகுதிகளில் வெற்றி பெற்று கேரளாவிலே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் அமைச்சரவையிலும் ஈடுபட்டு கேரளாவில் 5 அமைச்சர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கேரளாவில் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு தேர்தலிலே இணைந்து வெற்றி பெறக்கூடிய காலங்களிலெல்லாம் 5 முதல் 6 அமைச்சரவைகளை ஈடுபடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த முறை 5 அமைச்சர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மேற்கு வங்காளத்திலே 3 தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட்டு அதில் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியாத நிலை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய ஏணி சின்னத்தில் 2 தொகுதிகள், பாபநாசம், வாணியம்பாடி ஆகிய 2 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடும் கூட்டணி கட்சி இயக்கங்களுடைய பெயர் ஆதரவோடும் அந்த 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்று நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் 2 இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய உறுப்பினர்கள் இடம்பெற்றார். தமிழக வரலாற்றிலே ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறது. முஸ்லீம் லீகின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில்தான் நாங்கள் இதுவரை வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். இது நீண்ட காலத்துடைய வரலாறு. ஆனால் இந்த தேர்தலில் முடிவு நாம் எதிர்பார்த்தது, திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வந்துவிடும், நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆகி விடுவார் என்ற நம்பிக்கையோடு தான் தேர்தலிலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். ஈடுபட்டது மட்டுமல்ல, அதற்காக உழைத்தோம்.
உழைத்தது மட்டுமல்ல, அதற்காக பாடுபட்டோம். பாடுபட்டது மட்டுமல்ல, அதனை முழுமையாகவும் நம்பினோம். இது நடக்கும் நடக்கும் என்று கருதித்தான் தேர்தலில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஆனால் இறைவனுடைய நாட்டம் வேறாக அமைந்துவிட்டது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.